அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று மே மாதம் 28ஆம் தேதி, வைகாசி மாதம் 14ஆம் தேதி, புதன்கிழமை காலை வானிலை அறிக்கை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள்ங்கிற பட்டனை அழுத்திட்டிங்கன்னா ஆல் எனேபிள் பண்ணிவிடும். தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். உறவினர் நண்பர்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா அதை நான் எப்போதுமே கேட்குறதில்ல. ஏன்னா 17,000 சொச்சம் ஆயிடுது, 20,000 ஆகுமே அப்படிங்கிறதுனால கேட்குறேன். ரைட்டு, நம்ம விஷயத்துக்கு வந்துடும். ரைட்டுங்களா? அதாவது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். ரைட்டு, இப்போ இது அரபிக்கடல்கிட்ட அந்த சுழற்சி அப்படியே தெலுங்கானாக்கிட்ட அப்படியே ஒரு தாழ்வு பகுதியாக அப்படியே சுருங்கி ஒரு மேலடுக்கு சுழற்சியாக இருந்து அப்படியே மறைஞ்சி போய் இந்த சுழற்சியோடு சேர்ந்துக்குச்சு. அதாவது வங்கக்கடல் சுழற்சியோடு சேர்ந்துக்குச்சு. வங்கக்கடல் சுழற்சியோடு சேர்ந்து இது நான் இப்போ அடிக்கடி இதை நான் என்ன காட்டிகிட்ருக்கேன்னா, இது ஆக்சுவலாக மறைஞ்சி போச்சு மேலே. இது கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் மாடலில் காட்டுது. இசிஎம்எஃப் மாடலில் 63 வந்தால் அது புயல்னு சொல்லணும். நிச்சயமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சக்தி புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பும் அதிகம். அது மாறுச்சுன்னா என்ன, நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அப்புறமா சொல்கிறத. மாறிச்சுன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சொல்லுவாங்களாங்கிறது சந்தேகம். என்ன, அது கொஞ்ச நாளி தான் சக்தி புயலாக இருந்து அதுக்கப்புறம் கரையேறிடும். அது எங்கே கரையேறுதுன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்கம் சுந்தரவன காடுகள்கிட்ட அது கரையேறி வடமேற்காக அது பயணிக்க போகுது. ரைட்டுங்களா? இதனால் வட மாவட்டங்களில் இன்னும் கடுமையான மழை, தென்மேற்கு பருவமழை அதிகரிக்க போகுது. இப்போதைக்கு நமக்கு இப்போ ஏன் இந்த வீடியோ நம்ம தமிழகத்துக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த வீடியோ என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காற்று வந்துட்டு இருக்குல்ல, இப்போ இதை நம்ம ஆந்திரா கிட்ட அந்த அரபிக்கடல் சுழற்சி போய் இதோட போய் சேர்ந்துச்சுல, அது சேர்றப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது கட்டுப்பாடாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி காற்றை திசை மாற்றி வச்சுருந்துச்சு. இப்போ காற்று ஃபுல் காற்றுமே அனைத்து காற்றுமே வங்கக்கடல் நிகழ்வுக்கு போகுது. இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 28, இன்றைக்கி புதன்கிழமை, நாளைக்கு 29 காற்றின் திசை வேகம் மாறுபாடு ஏற்படுறப்ப என்ன ஆகும், இது புயலாக மாறும். இல்லை ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறிச்சுன்னா கொஞ்சம் நாழி இருக்கும், அவ்வளோதான். அதை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாங்கிறதுலாம் விஷயம் வேறு, அதை விட்டுடுவோம். மாறிச்சுன்னா அது சக்திங்கிற புயல். அது போகிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, காற்றை இங்கேருந்து போகிறப்ப தென்மேற்கு பருவமழை பயங்கர வீரியம், அதாவது அதி தீவிர வீரியம். இது வரைக்குமே 1000 மில்லிமீட்டர் மழை ஒரு 4 நாளில் பெஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கர்நாடகாவில் இன்னும் தண்ணி சேரலை, அவ்வளோதான். கபினி நிரம்ப போகுது, நிரம்பி அந்த தண்ணீர் வரப்போகுது. ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எல்லாமே இப்போ கோடை மழை கணக்கில் தான் வரும். அதாவது நம்ம 31ஆம் தேதி வரைக்குமே, மே 31 வரைக்கும் இந்த கணக்கு கோடை மழை தான். ஜூன் 1 தேதியிலேருந்து தான் தென்மேற்கு பருவமழை கணக்கே ஆரம்பிக்கும். ஆனால் என்ன ஆக போகுது, அதுக்குள்ளே இந்த மழை ஜாடா பேஞ்சு முடிஞ்சு போயிடும். ஜூன் 1 தேதி பெய்யும், 1 தேதியெலாம் குறைஞ்சிடும். ஜூன் 2 தேதி தென்மேற்கு பருவமழை கணக்கெடுக்கிறப்ப தென்மேற்கு பருவமழை கணக்கில் இந்த 1000 மில்லிமீட்டர் மழைக்கும் வராது. அதனால் என்ன ஆகும், தென்மேற்கு பருவமழை குறைவு அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி உண்மைன்னு கூட அது தென்மேற்கு பருவமழை ஜூன் 2 தேதியிலேருந்து ஜூன் 20 தேதி வரைக்கும், 22 தேதி வரைக்கும் குறைய தான் போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது ஜூம் எடுத்து பார்க்குறோம். ஜூம் எடுத்துல 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் நேற்று ஈவினிங் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அது 40-45க்கு போயிடுச்சு. 63 வந்துச்சுன்னா அதை சொல்லணும். அப்படின்னு சொல்லுவாங்களாங்கிறது சந்தேகம். ரைட், முடிஞ்சிச்சிங்களா? இதனால் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மேற்கு தொடர்ச்சியோட மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா, அதாவது இப்போ மழை எங்கேருந்து வந்துட்டுருக்குன்னா வடக்கேருந்து தெற்காக அப்படியே இறங்கிட்டுருக்கு. மேற்கு கரையோரங்கள்லேருந்து நான் சொல்கிறேன், மும்பைக்கு மேலே, மும்பைக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு பூனே அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கு. அதாவது மேற்கு கரையோரம், மத்திய மாவட்டங்கள், சேலம், திருச்சி வரைக்கும் கடுமையான மிக கனமழை நாளைக்கு. இன்றைக்கி சென்னைக்கு மழை இருக்குது 28, 29 டெல்டா வரைக்கும் மழை இருக்குது. மத்திய மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கும், டெல்டா மாவட்டங்களில் கனமழை இருக்கும். அதாவது டோட்டல் தமிழ்நாடே மழை இருக்க போது, வட உள் மாவட்டங்கள் எல்லாம் சேர்த்து. அதுக்காக தான் சொல்கிறேன்,
காற்று மட்டும் அடிச்சிட்டு இருக்கு, அதனால் மழை பெய்யாதுன்னு நினைக்காதீங்க. 29, 30 இதில் நிச்சயமாக 2 நாள் மழை பெய்யலாம், இல்லை ஒரு நாள் மழை பெய்யாட்டினா இன்னொரு நாள் மழை பெஞ்சிடலாம். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ பெய்ய போகிற மழை 29, 30 பெய்ய போகிற மழை 2-3 மணி நேரம் கடுமையான மழையாக ஒரு 8 சென்டிமீட்டர் மழை கூட பெய்யலாம். ரைட்டுங்களா? இப்போ ஏற்கனவே 23ஆம் தேதி பெஞ்ச நாகப்பட்டினத்தில் பெஞ்ச மழை மாதிரி மயிலாடுதுறையை மட்டும் அது ஒதுக்கிட்டு போச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லா சாம்பிளுமே அது வந்து மேற்கு வங்கத்துக்கு சுந்தரவன காடுகள் வழியாக போகுதுங்கிறத காட்டுதுங்கிறதுக்கு தான் இந்த மேப். ரைட்டுங்களா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை கொஞ்சம் கடுமையாக இருக்கும், காற்றோடு இருக்கும், சுரை காற்றுடன் இருக்கும். அது வந்து வாழை, போக்குவரத்து, பருத்தி இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் தான். 29, 30 மழை. அதுக்கப்புறம் 1, 2 மழை 1, அப்புறம் 2ஆம் தேதி ஒரு மழை இருக்குது. 2ஆம் தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு பருவமழை வந்து வீரியம் குறைஞ்சிரும். அதனால் மேற்கு காற்று வந்து வேகம் குறையும். அதனால் வெப்பசலன இடிமழை மாலை இரவு, அது அரை மணி நேரம் 1 மணி நேரம் மழை. அப்புறம் 2ஆம் தேதி, அதுக்கப்புறம் விட்டால் 6, 7, 8, அப்புறம் 10ஆம் தேதி வரைக்கும் அப்படியே மழை தொடருது. அதுக்கப்புறம் மேப்பு வந்து அதாவது வந்து அதிகபட்ச வந்து மாடல் நமக்கு கிடைக்கல. ரைட்டுங்களா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை வெப்பசலன மழைங்கிறது தொடரும். ரைட்டுங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கி மழை சென்னையில் இருக்கலாம், சென்னை அதாவது செங்கல்பட்டுக்கு மேலே இருக்கலாம். ரைட்டுங்களா? வட மாவட்டங்களில் இருக்கலாம், வட தமிழ்நாட்டில். வங்க கடலோரத்துக்கு வந்து எப்போதுன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் எப்பொழுதும் இருக்கும், அது சந்தேகமே இல்லை. வங்க கடலோரம் தென்மேற்கு பருவமழை வராதில்ல, மழை மறைவு பிரதேசம். ஆனால் இப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நாளைக்கு வந்து 29, 30 நல்ல மழை இருக்குது. அதை விட்டுட்டிங்கன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வெப்பசலன இடிமழை அது வந்து ஜூன் 15, 20 வரைக்கும் தொடரும். ரைட்டுங்களா? ஆனால் இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யாமல் காலநிலை மாற்றத்தால் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா மழையும் பேஞ்சு முடிஞ்சிட போகுது. ஆனால் தென்மேற்கு பருவமழை கணக்கில் இது வரப்போகிறதில்ல. ரைட்டுங்களா? அதாவது வந்து மும்பைக்கு வந்து ஜூன் 13 தான் தென்மேற்கு பருவமழையே தொடங்குமா. ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே மும்பையெல்லாம் பேஞ்சு ஒரு 1000 மில்லிமீட்டர் பேஞ்சு 100 சென்டிமீட்டர் பேஞ்சு முடிய போகுது. ரைட்டுங்களா? அதனால் வந்து இது கணக்கில் வராது. அடுத்தது ஆய்வு செய்வாங்க, தென்மேற்கு பருவமழை பொய்த்து விடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஜூன் கடைசியில் பழையபடி ஆரம்பிச்சிடும், ஜூலையில் இருக்கும், ஆகஸ்ட் பழையபடி குறையும். அதனால் தென்மேற்கு பருவமழை முதலே பெஞ்சிடுச்சு, பெய்ய வேண்டிய காலத்தில் குறைச்சலாக பெய்யும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.